ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தேவை என்று பேசும் பழைய வீடியோவை பதிவிட்டது அட்மின் தான். விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். எளியவர்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற விசிகவின் கொள்கையில் உறுதியாக உள்ளதாகவும் பேட்டி. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை வைக்கிறார். அதை நினைவுபடுத்தி நேற்று நான் செங்கல்பட்டிலே பேசினேன். அந்த பேச்சை எடுத்து அட்மின் குழுவை சார்ந்தவர்கள் அதை பதிவிட்டிருக்கிறார்கள் என்று கருதுகிறேன். அதிமுகவுடன் கூட்டணி என்று தாங்கள் இதுவரை கூறவே இல்லை. திமுக கூட்டணியில் விரிசல் இல்லை என்றும் திருமாவளவன் விளக்கம். அன்னபூர்ணா உரிமையாளர் மகாவிஷ்ணு விவகாரங்களை ஊடகங்கள்தான் பூதாகரமாக்குகின்றன. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. சென்னையில் நாளை புறநகர் ரயில் சேவைகள் மாற்றம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் நாளை காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் அறிவிப்பு. சென்னையில் நாளை புறநகர் ரயில் சேவைகள் மாற்றத்தால் கூடுதல் பேருந்துகள் இயக்கம். போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. மலையாள உடன்பிறப்புகளுக்கு ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. அறுவடை ஆய்வறிக்கைகள் விவசாயிகளின் இழப்பை முறையாக சேர்க்காமல் மோசடியில் ஈடுபடும் காப்பீடு நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தல். போலீஸ் காவல் முடிந்து நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்ட மகாவிஷ்ணு செப்டம்பர் 20ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. குரூப் 2 தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி அடுத்த 2 அல்லது 3 மாதங்களில் முடிந்துவிடும். TNPSC தலைவர் SK பிரபாகர் தகவல். தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளாவில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் இருந்து வாழை இலை விற்பனை. தமிழ்நாட்டில் இருந்து 4 கோடி ரூபாய் வரை வாழை இலை வர்த்தகம் நடந்துள்ளது. திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த லாரி சாலைகளின் நடுவே பழுதாகி நின்றதால் 2 மணி நேரமாக ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதி. சமையல் எண்ணெய்களுக்கான இறக்குமதி வரியை 22 விழுக்காடு உயர்த்தியது மத்திய அரசு. லிட்டருக்கு 25 ரூபாய் வரை சமையல் எண்ணெய் விலை கிடுகிடு உயர்வு. அதிமுக கூட்டணியிலும் யாருக்கும் அமைச்சரவையில் இடமில்லை. ஆட்சியில் பங்கு குறித்த திருமாவளவன் வீடியோ தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. டெல்லியில் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல். டெல்லிக்கு இன்று கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. பாதுகாப்பான வளமான ஜம்மு காஷ்மீரை உருவாக்க மத்திய அரசு பாடுபடும். ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேச்சு. கொல்கத்தாவில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களை நேரில் சந்தித்தார் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறி மருத்துவ இயக்குநரகம் அருகே மருத்துவர்கள் தொடர் போராட்டம். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து SpaceX விண்கலம் மூலம் அடுத்த ஆண்டு பூமிக்கு திரும்ப உள்ளோம். விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வீரர் புட்ச் வில்மோர் தகவல். வங்காளதேசத்தின் நிலச்சரிவில் சிக்கி 6 பேர் உயிரிழப்பு. பல குடியிருப்பு பகுதிகள் சேதமடைந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.
உளவு பார்த்ததாக எழுந்த குற்றச்சாட்டு 6 இங்கிலாந்து தூதரக அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேற ரஷ்ய அரசு உத்தரவு. வரும் 20ஆம் தேதி ஜெர்மனியில் தொடங்கும் லேவர் கோப்பை டென்னிஸ் தொடர். முன்னணி வீரரான ரஃபேல் நடால் விலகல்.